வாயா வா, நீ இந்த வழியா தான் வருவனே, நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? ஆமா, எனக்காக நீ எங்க காத்துட்டு இருக்கணும்? அதான் அன்னைக்கே முடிவு சொல்லிட்டேன். என்னையா முடிவு சொல்லியிருக்க? இங்க பாரு, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? என்னமோ உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்க மாதிரி எனக்கெல்லாம் குடும்பமே கிடையாதா? இன்னும் பெரிய தம்பி தங்கச்சி இருக்க வேண்டியதான் இல்லைன்னு நான் சொல்ல. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, படிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா அவங்க வழியை பார்க்க போறாங்க. கடைசியா நீ தாயா தனியா நிப்ப. யாருமே என்னை பார்த்துக்க தேவையில்லை, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? முடியாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதான் ஏன் முடியாது? உன்னை எனக்கு பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கல? பிடிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம், பிடிக்காததுக்கு காரணம் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் உன் முடிவா? ஆமா, இதுதான் என்னோட முடிவு. சி, இவ்வளவு சொல்லியும் ஒரு பொண்ணு பேச்ச கேட்காம உன் பிடிவாதத்துல நீ உறுதியா இருக்க. இப்படிப்பட்ட நான் லவ் பண்ணதுக்கு நான் தான் வெக்கப்படுறேன். இங்க பாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷன். உனக்கெல்லாம் என் அருமை புரியாது. படிச்சிருந்தா புரியும், இல்ல நீ படிச்சவங்களோட பழகி இருந்தா என்னன்னு புரியும். இது ரெண்டுமே உனக்கு கிடையாது, அப்புறம் எப்படி புரியும்? இங்க பாரு, என் மனசை புரிஞ்சுக்காத உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி என்னால சந்தோஷமா வாழ்க்கை நடத்த முடியாது. என் முடிவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நல்ல வேலையில இருக்கணும்னா, நல்லா படிச்சவனா, அழகானவனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன் முன்னாடி நிப்பேன். அப்ப இருக்கு உனக்கு அன்னைக்கு என்ன பார்த்து நீ ரொம்ப ரொம்ப வருத்தப்பட போற. வருத்தப்பட மாட்டேன், சந்தோஷப்படுவேன். சரியா? அதை செய் முதல்ல. நான் கிளம்புறேன்.